இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 21 வேர்ட்ஸ் 3, 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரிய சத்தம், ஒரு அலிலே சொல்லுவோமா, a great and a very louder voice from heaven. பரலோகத்தில் இருந்து மனுஷரை நோக்கி, தேவனுடைய சபையை நோக்கி, தேவனுடைய மக்களை நோக்கி ஒரு பெரிய சத்தம் பரலோகத்திலிருந்து உண்டாகிறது. அங்கே ஆவியானவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ன சொல்லுது? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டிலே தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிற அன்பு தேவ மக்கள், 25ஆம் ஆண்டிற்கான வாக்குதத்தமானது ஜனவரி 1ஆம் தேதி வாக்குதத்த ஆராதனையிலே உங்களோடு கூட ஆவியானவர் பேசியிருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்கிற வாக்குதத்தம் சபைக்கென்றதான இந்த 2025ஆம் ஆண்டுக்கான வாக்குதத்தம். இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வாக்குதத்தம் இந்த வருஷத்தின் முதல் மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சபையிலே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஜேஎன் ரோடு ஹைவேஸில் நேராக போனோம்னா ஒரு தாலுக் ஆஃபீஸ் இருக்கிறது, தாசில்தார் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம். நான் அடிக்கடி அங்கே அலுவல்கள் காரியமாக போவது உண்டு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாலுக் ஆஃபீஸில் ஒரு போர்ட்டிக்கோ இருக்கும். அங்கே ஜீப் இருந்ததுன்னா தாசில்தார் உள்ளே இருக்கிறார்னு அர்த்தம். போகும்போது ஜீப் இல்லைன்னா தாசில்தார் வெளியே கிளம்பிட்டார்னு அர்த்தம். ஆமென். அப்படியே நீங்கள் இடது பக்கம் போனீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, அது கொஞ்சம் உள்ள எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் போர்ட்டிக்கோ ஃப்ரண்ட்டில் கலெக்டருடைய காரு டிரைவர் இருந்தார்னா கலெக்டர் உள்ளே இருக்கிறார்னு அர்த்தம். ஆமென். கார் இல்லைன்னா சொல்லுவாங்க கலெக்டர் எங்கேயோ வெளியே போயிட்டாரு. ஆமென். எஸ்பி ஆஃபீஸ் போனீங்கன்னா அதே போல் ஃப்ரண்ட்டில் போர்ட்டிக்கோவில் எஸ்பியினுடைய கார் இருக்கும். அவங்க கார் இல்லைன்னா சொல்லுவாங்க எஸ்பி அவர் வெளியே போயிட்டார் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் பாருங்கள், தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்றால் அவருடைய வாசஸ்தலத்தை அவர் இங்கு வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வாசஸ்தலம் என்பது த டுவெல்லிங் பிளேஸ், த பிரசன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தேவனுடைய பிரசன்னம். அல்லேலூயா. நீங்கள் அதிகாரிகள் வாகனங்களிலே பயணிக்கிறார்கள், ஆண்டவர் மேகங்களிலே தூதர்களோடு பயணிக்கிறார். ஒரு அல்லே சொல்லுவோமா? அதான் நீங்கள் வாசிக்கும் போது நிறைய வசனம் இருக்குது. இதோ மேகங்களோடு வருகிறார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மேகத்தை அடையாளமாய் வைத்திருந்தார். ஆமென். இன்றைக்கும் கூட நம் மத்தியில் தேவ பிரசன்னமானது நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் அவருடைய சபையிலே அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் தான் அவருடைய ஸ்தோத்திரம், சமூகம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான், வாசிக்க வேண்டாம். எலிசா அங்கே கேயாசி சீரிய ராஜாக்களுடைய இராணுவம் எலிசாவை அரெஸ்ட் பண்ணுவதற்காக சூழ்ந்து கொண்டது. அப்போ எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி
ஐயோ ஆண்டவனே என்று கூக்குரலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே எலிசா, ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தரலும். கண்களை திறந்தரலுன்னா ஆக்சுவலி அவருக்கு கண் இருக்கே, பார்க்குறாரு. கண்களை திறந்தரலும் என்றால் ஆவிக்குரிய கண்கள். ஆமென். ஸ்பிரிச்சுவல் ஹைஸ், ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும் என்று ஜெபிக்கிறார். அப்போதான் எலிசா பார்க்குறாரு, அக்கினிமயமான ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் எலிசாவை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை அவர் காண்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் தேவனுடைய பிரசன்னம், அதுதான் தேவனுடைய சமூகம். இன்றைக்கு இந்த காலை கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற அன்பு தேவ மக்கள், இந்த 2025ஆம் ஆண்டிலே தேவ பிரசன்னமும் தேவ சமூகமும் உங்கள் நடுவிலே இருக்கிறது. கரங்களை வைத்து தள்ளி சொல்லுவோமா? இரண்டாவது கர்த்தர் சொல்றார் பாருங்க, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலே வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். நமக்கு ரொம்ப தெரிந்த பாடல் தான், அசைவாடும் ஆவியே. பாடுங்க. ஆமென். இந்த இடம் அசைய ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த கால வேளையிலே பரலோகத்திலிருந்து ஒரு பெரும் சத்தமாய் உங்களை பார்த்து, நம்மை பார்த்து, நம்முடைய சபையை பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நம்மிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், உங்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், உங்களுடைய குடும்பத்திலே அவர் வாசமாயிருப்பார், நம்முடைய சபையிலே அவர் வாசமாயிருப்பார், உங்கள் வேலை ஸ்தலத்திலே அவர் வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா. இன் யுவர் கேம்பஸ், உங்களுடைய குடியிருக்கும் ஸ்தலத்தில் அவர் சொன்னார், நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அசைவாடுகிற ஆண்டவர். யோவான் 4:26 நாம் அப்படித்தான் வாசிக்கிறோம். யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, தேவன் நம் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம் மத்தியிலே வாசமாக இருக்கும்போது நமக்கு பயமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 யோவானில் நாம் வாசிக்கும்போது 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீண்ட நாட்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். உலகத்தின் சில தலைவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஜனாதிபதியை சந்திப்பதற்காக அவர்கள் முன்னதாகவே அப்பாயின்மெண்ட் வாங்கிவிட்டார்கள். த வெரி ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு தான். காரணம், அவங்க உலகத்தினுடைய தலைவர்கள் ஜனாதிபதியை பார்க்க வருகிறார்கள். வெள்ளை மாளிகையில் அவருடைய அலுவலகத்தில் அவரை சந்திப்பதற்கு முன்பதாக இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வரப்போகுது. அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியினுடைய அறைக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது. அப்போது இவங்க யோசித்தாங்க, நம்ம தானே ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு, நமக்கு முன்னாடி யாரோ என்ன பண்ணுறாங்க,
ஜனாதிபதியை போய் சந்திக்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க பையன் வெளியே வரான். யாருடைய பையன்? ஜனாதிபதியுடைய பையன். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கல. நம்ம யாராவது தேர்ட் பர்சன் போனால் கேட்லேயே உள்ளே போக முடியாது. ஏன் வந்த, எதுக்கு வந்த, அதுக்கப்புறம் நமக்கு மெட்டல் டிடெக்டரு அது இது எல்லாம் சோதனை எல்லாம் பண்ணி உள்ளே அனுப்புறதுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆமே. ஆனால் ஜனாதிபதியினுடைய பையன் என்ன பண்ணுறான்? ஹலோ சார்ன்னு சொல்லிட்டு உள்ளே போயினே இருக்கிறான், வெளியே வந்துக்கினே இருக்கிறான். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு நீங்கள் எல்லாரும் பிள்ளைகள். அவர் நம்முடைய ஆண்டவர் ஆகினால கர்த்தர் சொல்லாரு, அன்பில் பயம் இல்லை, அவர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டிய கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 12:3 ஆண்டவர் என்ன சொல்லாரு? அங்கே ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தல் மன்னிக்கணும் 21:3 அங்கே பாருங்க, அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். மூன்றாவதான கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் அவருடைய ஜனமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வாசஸ்தலம் நம்மிடத்தில் இருக்கிறது. அவர் நம்முடைய நடுவிலே வாசம் பண்ணுகிறார். மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். நான்காவது சொல்றாரு, அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். நான்காவது, ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருடைய வாசஸ்தலம் நம் நடுவில் இருக்கிறது. ரெண்டாவது, தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 4 வசனங்களையும் சேர்த்து ஒரே வசனமாக, ஒரே வார்த்தையாக நாம் சொல்ல வேண்டுமானால், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. அந்த நகரம் என்பது அது எருசலேமை குறிக்கும். அந்த நகரம் என்பது தேவனுடைய சபையாகிய நம்மை குறிக்கும். இப்போ ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்குது, யெகோவா ஷம்மா. அல்லேலூயா. அது எபிரேய வார்த்தை. யெகோவா ஷம்மா என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். அவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை, யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறேன். யெகோவா ஷம்மா, கூடவே கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களை இந்த 2024ஆம் ஆண்டிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். வேதனைகளை கடந்து வந்திருக்கலாம், கஷ்டங்களை கடந்து வந்திருக்கலாம், உபத்திரவங்களை கடந்து வந்திருக்கலாம், அவமானங்களை நிந்தைகளை கடந்து வந்திருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனவரி மாதம் இந்த முதல் 6வது நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், யெகோவா ஷம்மா. அல்லேலூயா. உடைய பிரச்சனை வரும்போது சொல்லுங்க, யெகோவா ஷம்மா.
உடைய பலவீனம் வரும்போது சொல்லுங்க யெகோவா ஷம்மா. போராட்டங்களை நீங்கள் சந்திக்கும் போது சொல்லுங்க யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஐசியூ வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். நான் எனக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன், சபைக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன், அநேக ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டிருந்தேன். அவங்க நம்மளை படுக்க வச்சு தூங்க சொன்னாலும் நம்மளால் எப்பவுமே என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. ஆமென். பக்கத்தில் 2வது பெட்டு 3வது பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதாகுது. அவங்க அவ்வளோ சத்தம் போடுறாங்க. அப்போது எனக்கு உதவி செய்ய முடியாது வந்த எல்லாமே பிஎஸ்சி நர்சிங் தான். அவங்க ஒரு ஸ்டாஃபை பார்த்து கேட்டேன், அந்த பக்கத்தில் ரொம்ப அதிகமான சத்தம் போடுறாங்களே அவங்களுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்டேன். சார் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் சார் அப்படின்னுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சுகமில்லை, அவங்க சுகவீனத்தை வேற எதுக்கு சார் நான் உங்களுக்கு சொல்கிறது? அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ஒரு கஷ்டம்ப்பா. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த மருத்துவமனையில் மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. என் அன்பு தேவ மக்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை 2025 யெகோவா ஷம்மா. அல்லேலூயா சொல்லுங்க. எம்மா எப்பா எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு எப்பவுமே அந்த வார்த்தை வராது. நான் எப்பவுமே சொல்லுவேன் ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னென்னா, எப்பவுமே சொல்லணும் யெகோவா ஷம்மா. கர்த்தர் கூடவே இருக்கிறார், கர்த்தர் கூடவே இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார், நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார், நம் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மிகவும் குறுகிய நேரத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை முடித்த நேரத்தோடு ஆராதனை முடிக்க விரும்புகிறேன். நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்த ஒரு சங்கீதத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 22ஆம் சங்கீதம், அதனுடைய 1-2 வசனங்களை வாசிப்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலேயே மிகவும் உயர்ந்த ஒரு மனிதர் யாருன்னா தாவீது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவருடைய பேரை வச்சு கூப்பிடல. பரிதிமை குருடன் கூப்பிட்றான், தாவீதின் குமாரனே. ஒரு அலையே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒரு குருடனாக இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு இந்த பேர் யாரோ சொல்லியிருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது வாழ்ந்த காலத்திற்கும் இயேசு வாழ்ந்த காலத்திற்கும் இடையிலே நூற்றுக்கணக்கான ஆண்டுகள். நான் சரியா எத்தனை வருடங்கள் என்று நான் கணக்கு போடலை, இல்லைன்னா கரெக்டாக சொல்லியிருப்பேன். there is a calculation, எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பேர் தெரியும் சாந்தையன், எங்கள் தாத்தா பேர் தெரியும் ஞானப்பிரகாசம், தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியும் ஆரோக்கியசாமி, தாத்தாவுடைய அப்பாவுடைய அப்பா பேர் தெரியும் சின்னப்பன். ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தின் வழியாக நாங்கள் வந்தவர்கள். அதுக்கு மேலே எந்த தாத்தா பேரும் எனக்கு தெரியாது. இதில் கூட என் பாட்டி பேர் மட்டும்தான் தெரியும். என் பாட்டியினுடைய புரியுதா, தாத்தாவுடைய அம்மா அப்பா பேரில் அப்பா பேர் தான் தெரியுது, அம்மா பேர் எனக்கு ஆரோக்கியசாமி. பெரிய தாத்தாவுடைய ஒய்ஃபு பேர் எனக்கு தெரியல. ஆனால் தாவீது வாழ்ந்த காலம் எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து யார் பேரை வச்சு கூப்பிடுறாங்க? தாவீதின் குமாரனே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மாதிரியே தான் நீங்களும். மிஞ்சி போனால் உங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதருக்கு அப்புறம் அவங்க பேர் தெரிஞ்சால் நீங்கள் கிரேட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நோ டைரிஸ், நோ ரெக்கார்ட்ஸ். எங்கள் அப்பாவுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. என் பிறந்தநாள், என் தம்பிங்க பிறந்தநாள்லாம்
அவர் எழுதி வச்சிருக்கார். அதுக்கப்புறம் பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இல்லை, இருக்குது எல்லாம் உண்மை தான், பட் ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஒரு அல்லே சொல்லுவோம். அப்போ நல்லா கவனிங்க, இங்கே நாம் என்ன பார்க்குறோம்? தாவீதை போல ஒரு சிறந்த மனிதர் வேதத்தில் இல்லைன்னே சொல்ல வரேன் நான். ஆமேன்னு சொல்லுங்க. ஓசியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஒபதியா, இவங்கெல்லாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள். மல்கியா, சகரியாலாம் அவங்கெல்லாம் 2 அதிகாரம் 3 அதிகாரம், செப்பனியா 3 அதிகாரம் 4 அதிகாரம் தான். ஆமேன். ஒபதியா ஒரே அதிகாரம் தான். சங்கீதம் 150 சங்கீதங்கள். அல்லேலூயா. அவரே சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை ஏன் தூரத்திலே தூரமாயிருக்கு. அடுத்த வசனம் பாருங்க. என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு உத்தரவில்லை, எனக்கு அமைதலில் ஐ எம் ரெஸ்ட்லெஸ், நோ ரிப்ளை. இன்றைக்கு கூட இந்த காலை வேளையில் 2024 வருடத்தின் நாட்களில் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, தனியாய் விடப்பட்ட ஒரு நிலைமை, உதவியற்ற ஒரு நிலைமை, வேதனையான நிலைமை, கண்ணீரான நிலைமை, கஷ்டமான நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். தாவீதை போல ஒரு சிறந்த மாமனிதன் இந்த பூமியில் வாழ்ந்ததில்லை. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள் தான், அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு பிரச்சனைகள். He felt that he was forsaken. கைவிடப்பட்டுட்ட, எனக்கு எந்த உதவியுமே இல்லை. என் அன்பு தேவ மக்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் காணும்போது, உபத்திரவங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது, ஒன்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், யெகோவா ஷம்மா நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது தான். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று பிரசங்கிலே நாம் வாசிக்கிறோம். என் அன்பு தேவ மக்கள், நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பாடுகள் உபத்திரவங்களை சந்திக்கும் போது இந்த 2025 ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிறார், யெகோவா ஷம்மாவாகிய தேவன் நான் உங்களோடு இருக்கிறேன், என் வாசஸ்தலம் உங்களோடு இருக்கிறது, நான் உங்கள் நடுவிலே வாசமாயிருக்கிறேன், நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள், யெகோவா ஷம்மா என்று சொல்லி பழகுங்கள். ஆமென். The time of tears, கண்ணீரின் பாதைகளை நீங்கள் கடந்து போகலாம். நான் மருத்துவமனையில் இருந்த பொழுது என்னை நேசிக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் வந்து எனக்காக ஜெபிக்கும் பொழுது கண்ணீரோடு ஜெபித்தார்கள். நானும் தனிமையிலே அதிகமாய் கண்ணீரோடு ஜெபித்தது உண்டு, கர்த்தர் அறிவார். உடைய வாழ்க்கையில் கூட பாடுகள், கஷ்டங்கள், பிரயாசங்கள் வரும் பொழுது ஒன்று நீங்கள் இந்த புதிய ஆண்டிலே கற்றுக்கொள்ளுங்கள், யெகோவா ஷம்மா நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில உபத்திரவத்தின் பாதையிலே, when the time of trouble, உபத்திரவத்தின் பாதையிலே, சங்கீதம் 22 நீங்கள் வாசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிற அனுபவங்களை நாம் வாசிக்க கேட்போம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி. ஆமென். தேங்க்ஸ்மா. தாவீது சொல்றாரு, நானும் ஒரு புழு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது, 7ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது நிறைய பேர் ஆண்டவரே நான் ஒரு பூச்சி ஆண்டவரே, நான் ஒரு புழு ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு தூசி ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் குப்பைக்கும் தூசிக்கும் புழுவுக்கும் பூச்சிக்கும் இடமே இல்லை. எல்லாத்தையும் விளக்கு மாத்தில் அடித்து எல்லாத்தையும் சுத்தமாக விலைக்கு தூத்தி கொண்டு போய் தூரம் போட்டுருவாங்க. அல்லையே சொல்லுங்க பார்க்கல.
அப்படி தானே? ஆலயத்தில் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீடு எப்படி சுத்தம் பண்ணுறீங்களோ அதே போல தான். அப்போ அந்த அளவிற்கு தாவீது தன்னை தாழ்த்துகிறார். நான் ஒரு புழு ஆண்டவரே, மனுஷன் அல்ல. ஐ எம் நாட் என் ஹியூமன் பீயிங். நான் ஒரு மனுஷனே கிடையாது ஆண்டவரே. ஏன்னா மனுஷரால் நிந்திக்கப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நிந்தனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் அவமானங்கள். 7ஆம் வசனத்தில் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் பரியாசங்கள். எப்படி உதட்ட பிதுக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல. வீட்டில் போய் செஞ்சு பாருங்க. உதட்டை பிதுக்கி, தலையை துளுக்கி. ஆமென். தலையை துளுக்கின்னா பார்க்கலாம் அவனை. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள். உங்களுடைய சாட்சி சொல்ல சொன்னால், போன வாரத்தில் கடைசி ஆராதனை, முதல் ஆராதனை, 2வது ஆராதனை, அதுக்கப்புறம் 1ஆம் தேதி மாலை ஆராதனையில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த அளவுக்கு பிரச்சனை, சொல்லி முடியாத அளவுக்கு பிரச்சனை. ஒரு அலிலே சொல்லுங்க. 1ஆம் தேதி மாலையில் ஒரு அம்மா பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கு. 20 நிமிஷமாக அந்த அம்மாவே சொல்லிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நினைக்கும்போது ஒரு வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம் தேவனுடைய சமூகத்தில் சொல்லணும் போல் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லாரு, இந்த 2025ஆம் ஆண்டில் யெகோவா ஷம்மா. நிந்தனைகள், போராட்டங்கள், துக்கங்கள், பரியாசங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஓ, God says the Jehovah Shammah. அது எபிரேய வார்த்தை. தமிழ தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் உங்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே என்னை போன்ற அனுபவம் உள்ளவங்க தான் நீங்கள். நானும் கிராமத்தில் பிறந்து பட்டணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக மாமரம் தான். நம்ம சித்தார்த்தம் பிரதருடைய வீடு, லதா சிஸ்டர் வீடு, நம்ம காலேப் குமார் பிரதர் வீடு, ஜெயசீலம் பிரதர் வீடு எல்லாம் மேங்கோ கார்டன் தான். அந்த காலத்தில் அங்கே தான் நிறைய மேங்கோ கார்டன். 2 மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மரத்தில் ஒரு மாங்காய் கூட இல்லை. ஆனால் ஒரு மரத்தில் மரமெல்லாம் காயாக இருக்கு. போகிற வரவன் எதில் கல்லடிப்பாம? எந்த மரத்தில் கனி இருக்கோ அந்த மரத்துக்கு கல்லடிகளும் அதிகம். என் அன்பு தேவ மக்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுகிறீர்கள், கர்த்தருக்காக பிரகாசிக்கிறீர்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறீர்கள், கர்த்தருக்காக பாடுபடுகிறீர்கள், கர்த்தருக்காக கொடுக்கிறீர்கள் என்று அறிந்த பொழுது பிசாசானவன் அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு அதிகமான உபத்திரவங்களை கொண்டு வருவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்பிவா இயேசுவை. அல்லேலூயா.
ஹalleluya, ஹalleluya. நம் இயேசு நல்லவர். உடைய கண்ணீரின் பாதையிலே, உடைய உபத்திரவத்தின் பாதையிலே, மூன்றாவதாக உடைய சோதனையின் பாதையிலே ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நான் செய்தி முடித்து உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படும். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் எவ்வளவு ஊழியங்கள், எத்தனை லட்சங்கள் நமக்கு தேவை. அதன் மத்தியிலே எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு முறை அப்படி நான் 9 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தேன். அந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு 8 நாட்கள் கிறிஸ்மஸ் வரலன்னா டாக்டருங்க இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா வச்சு பில்லு எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க போல தெரியுது. He was a Christian doctor. நான் சொன்னேன், சார் tomorrow is Christmas, I have to be in the church, kindly do me a favor to discharge me on 24th itself. அவர் புரிஞ்சுக்கிட்டார், இவர் ஒரு பாஸ்டரு, அவர் டிஸ்சார்ஜ் பண்ணணுன்னு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. என்னுடைய மருத்துவமனை 2,30,000 ரூபாய் என்னுடைய மருத்துவ செலவு. அது எனக்கு தெரியாது. கடைசியில் வீட்டுக்கு வந்த பிறகு தான் என் பிள்ளைங்க எனக்கு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு தெரியும் என்ன இருக்குன்னு தெரியும், என் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியும், என் கார்டு, என் பின் நம்பர் எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தெரியும். நத்திங் இஸ் சீக்ரெட். என்கிட்ட சேமிப்பே கிடையாது. ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கை தான். ஆமென். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, எங்களுக்கு யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துருவீங்க அப்படின்ன மாதிரி. நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கிறேன். அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, நம்ம பிள்ளைங்க போயிட்டு நம்ம அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, அவருக்கு உதவி வேணும்னு யாரையும் கேட்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. ஒரு 2 நாள் கழித்து 3வது நாள் இருக்க என் மகன் வந்தார். அப்பா, நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு உங்கள் நண்பர் பாஸ்ட் ஒருத்தர் உங்களுக்கு 50,000 ரூபாய் காணிக்க அனுப்பிச்சிருக்கார். ஒரு அல்லேலூயா வருதப்பா. எனக்கு அனுப்பிச்சார், உங்களுக்கு தானே அனுப்பிச்சாருன்னு சொல்லிங்களா? என் மகன் சொன்னா, நீ கவலைப்படாதப்பா, நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு காசு அனுப்பியிருக்காங்கப்பா, கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இதை தாழ்மையாக உங்களுக்கு நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா சொல்லிட்டு என் நண்பர் அவங்க சொன்னாங்களா, 1 மாதம் என் வீட்டுக்கு அனுப்புங்க அவரை, அவர் சும்மா இருக்க மாட்டார் உங்கள் வீட்டில், நாங்கள் அவர் நல்லா கவனிச்சு அப்புறம் உங்களுக்கு அனுப்புகிறோம். ஆம் பிரியமானவர்கள், இங்கே இருக்கிற அநேகர் ரொம்பவே உதாரத்துவத்தோடு மருத்துவமனைக்கு தேடி வந்து உதவி செய்தீங்க. நீங்கள் உதவி செய்கிற அதெல்லாம் நினைக்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாருமே மாதத்தில் 1 நாள் சம்பளம் தான். எவ்வளோ தேவைகள் உள்ள மாதம். வீட்டுக்கு தேடி வந்து கர்த்தருடைய பிள்ளைங்க விசாரித்து உதவி செய்தாங்க. நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், யெகோவா ஷம்மா நம்மோடு இருக்கிறார். யெகோவா ஷம்மா உங்களோடு இருக்கிறார். யெகோவா ஷம்மா நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு அற்புத. ஆமென். நம்ம பிரதர் ஜெய்சில் அவர் கூட மருத்துவமனையில் அவருடைய நண்பர் மூலமாக எனக்கு பில்லு கூட கொஞ்சம் குறைக்கும்படி கடைசி நேரத்தில் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே கண்ணீர், தாவீதுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம், தாவீதுடைய வாழ்க்கையிலே சோதனை. ஹல்லேலூயா. உங்க எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். காலையில் 3:30 மணிக்கு எனக்கு விழிப்பு வந்துருச்சு.
பாஸ்டம்மா சொல்கிறது என்னென்னா, நீங்கள் படுத்து தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரல. நான் போய் ஹாலில் உட்காந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறேன், நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். 22ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், உங்களுக்கு சோதனையான நேரம், உங்களுக்கு உபத்திரவமான நேரம், உங்களுக்கு கண்ணீரான நேரம், ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க? அவரை துதியுங்கள். கரங்களை தட்டி, ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி அவரை துதியுங்கள். 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சபை நடுவிலுமை துதிப்பேன். ஹல்லேலூயா. சபை நடுவிலுமை துதிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்யணும்? இந்த 2025 பிரைஸ் காட், தேங்க் ஜீசஸ் ஃபார் ஆல் இஸ் குட்னஸ். அவருடைய எல்லா நன்மைகளுக்காக, கர்த்தர் செய்திருக்கிற எல்லா அதிசயங்களுக்காக நீங்கள் அவரை துதியுங்க. அல்லேலூயா. துதிக்கும்போது யெகோவா ஷம்மா உங்களோடு இருப்பார், யெகோவா ஷம்மா உங்களை நடத்துவார், யெகோவா ஷம்மா உங்கள் தேவைகளை சந்திப்பார், யெகோவா ஷம்மா உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. பெரிய சத்தம் பரலோகத்திலிருந்து, என் வாசஸ்தலம் உங்களோடு இருக்கிறது, நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தேவன் என்று நம்மை தைரியப்படுத்துகிற கர்த்தரவே. வாசிக்கலாமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆமென் சொல்லுங்க. அதில் ஆமென் போட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அப்படியே ஆக கடவுது. ஆண்டவர் சொல்றாரு, God himself he spoke, this is a rhema word, this is not a written word. எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை குறித்த ஒரு காரியம் அல்ல, ஆண்டவர் பேசின வார்த்தை. ஆமென். கர்த்தர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடனே கூட இருக்கிறேன், உங்களுடைய குடும்பத்துடனே கூட இருக்கிறேன். கைவிடப்பட்ட நிலைமை நீங்கள் உணரலாம், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை நீங்கள் உணரலாம், உபத்திரவத்தின் நாட்களை நீங்கள் நினைக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தேற்றுகிற தேவன், அவருக்கு பெயர் யெகோவா ஷம்மா. உங்களோடு இருக்கிறார், உங்களை நடத்துவார், உங்களை தேற்றுவார், உங்களை கனம் பண்ணுவார். எல்லாரும் கண்களை மூடுவோம். நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐடிஆர் திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.